ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். தன்னோட மக்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சார். இப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். காட்சி ஒன்று. இடம் அரண்மனை. மன்னர் வீரபாண்டியன் வாழ்க வாழ்க, மன்னர் வீரபாண்டியன் வாழ்க வாழ்க. அவை தொடங்கிறது. மந்திரியே, நம்ம ஆட்சி எப்படி நடக்குது? என்னை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? உங்களை பாராட்டுறாங்க மன்னா, புகழாங்க மன்னா. உங்களை மட்டும் நேரில் பார்த்தா அவங்க கவலையே விடுவாங்க மன்னா. எதுக்கு சந்தேகம்? பேசாம மாற்று வேஷத்துல நகர்மலம் போங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பிரமாதம்? போயிட்டா போச்சு. அதனால் அந்த ராஜா என்ன பண்ணாரு? மாறு வேடம் போட்டாரு, நகர் வளர்ந்தாரு. அப்படி போன சமயத்துல காட்சி 2. இடம் மரத்தடி. ஆனா மக்கள் நடக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய கல்லு, இதற்காக கூட துப்பல. என்னதான் சேராத ராஜா, என்ன கொடுமை இது! ராத்திரியாக இந்த ஊர் இப்படி அடங்கி இருக்கு. இந்த ஊரை கலகலன்னே வச்சுக்கிட்டு இதுதான் செய்யறாங்க ராஜா, இதுதான் செய்யறாங்க ராஜா, இதுதான் செய்யறாங்க ராஜா. சிலர் எல்லாம் ராஜாவை போறதா சொன்னாங்க. அதை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டார் ராஜா. அப்படி கவலைப்படும் போது அந்த இடத்துக்கு யார் வராங்க பாருங்க. யார் இது? பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. யாரா இருக்கும்? ஏன்பா யாரு நீ? அப்படாச்சு கொஞ்சம் என்ன ஒரேடியா சோகமா உட்காந்துட்டு? அது வந்து பாட்டி சொல்றது கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. நான் தான் இந்த நாட்டோட அரசன். பார்த்து பார்த்து நல்லது செய்வேன். ஆனா இங்க பாதி பேர் குறைதான் சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி குறை சொல்றாங்க? யோசிச்சு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா விஷயம்? எனக்கும் கேள்விக்கு பதில் தெரியும். அப்படியா? அப்போ சொல்லுங்க பாட்டி, ஏன் விஷயம் குறை சொல்றாங்க? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, என்ன உன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போ. இருக்கிறதுலயே சுலபமான ஒரு வேலையை கொடு. இந்த கையில வேலை, அந்த கையில பதில். சரியா? அதுக்கு என்ன பிரமாதம்? போயிட்டா போச்சு. அந்த மூதாட்டிய கூட்டிட்டு போறேன். அரசி தோழி 2 மந்திரிகள் 4 பேர் கூட்டி ஒரு புறப்படுவோம். அடுத்து என்ன நடக்குது பார்ப்போமா? காட்சி 3. இடம் அரண்மனை. 4 பேர் பாருங்க. இந்த பாட்டுக்கு இருக்கிறது சுலபமான வளர்ப்பாங்க. அப்பதான் இந்த கேள்விக்கு பதில் வரும். புரிஞ்சுதா? கவலை விடுங்க பாட்டி, நீ எங்க பொறுப்பு. ராணி, முதல்ல நீங்களும் உங்க தோழியும் முயற்சி செய்றீங்களா? அதுக்கு என்ன பிரமாதம்? இன்னைக்கு நான் முடியறதுக்குள்ள பாட்டி வாயிலிருந்து பதில் வரும். நீங்க போங்க. வசந்தா, இருக்கிறதுலே சுலபமான வேலை இது. சொல்லு ராணி. எனக்கு தெரிஞ்ச வைக்கும் இருக்கிறதுலே சுலபமான வேலை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுதான். நீ புத்திசாலிதான் வசந்தா, நீ செய்யறத அப்படியே சொல்லிட்டியே. நானே உங்களை பார்த்துதான் சொன்னேன். சாப்பிட்டு தூங்குற அந்த மூதாட்டுக்கு கொடுக்கப்படும். அவங்களும் அந்த 4 பேரும் அதையே செஞ்சாங்க. ஒரு வழியா அந்த 4 சமயத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா?
என்ன பாட்டி எல்லாம் சுலபமா இருந்துச்சா? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனீங்களா? இப்ப சொல்லுங்க, எங்க ராஜனுடைய கேள்விக்கு பதில் என்ன? சுலபமான வேலையா? யார் சொன்ன சுலபமான வேலையாங்க? சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் வலிக்குது, படுத்து படுத்து இடுப்புலாம் வலிக்குது. இந்த வேலை சுலபமோ இல்ல, பதில் வரப்போது இல்ல. ராணி, இது வேலைக்காது. பேசாம பொறுப்பா மந்திரிகள் கிட்ட கொடுத்துடலாம். காட்சி 4, இடம் தோட்டம். நபியா, இந்த பாட்டிக்கு சுலபமான வேலை கொடுக்கணுமே, ஏதாவது யோசனை இருக்கா? அதை இவ்வளோ பண்ணிட்டு இது பண்ண மாட்டோமா? ஏதாவது யோசனை இருக்கா? முதல்ல பாட்டி உங்களுக்கு ஒரு வேலை செய்யா? ஓ, செய்யலாமே. தோட்டத்துக்கு போய் பூ பறிக்கணும், செய்யா? ஓ, பறிக்கலாமே. அதுக்கு பூரா சும்மா வந்துட்டு பூ பறிச்சுட்டு இருந்தாங்க பாட்டி. அந்த நாள் அப்படியே முடிய அதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பாட்டி, என்ன சந்தோஷமா இருக்க போல சரியா போச்சு போ. பூ பறிக்கிறது சாதாரண வேலையா? முடிஞ்சு இடுப்புலாம் வைக்குது, வண்டு சத்தம் காது குடையுது. இதுவும் சுலபமான வேலையில, பதிலும் வரப்போகுது இல்லை. பாட்டி, சாதாரண வேலை இல்லை. இப்படியே கொடுத்தாலும் அது சுலபமான ஆரம்பத்துல இந்த விஷயம் சொல்லி போச்சு. காட்சி 5, இடம் அரண்மனை. முடியல ராஜா, முடியல. இந்த பாட்டியை கண்டுக்க எங்களால முடியல. பாட்டி, என்னது பிரச்சனைக்கு பதில் கேட்க உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்களே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கீங்க. இருக்கிறது சுலபமான வேலை என்ன தெரியுமா? இதோ பண்ணிட்டு இருக்கீங்க, குறை சொல்றது. அதுதான் ராஜா, இப்ப வாங்க வலிக்கும். அன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு இதான் பதில். பாட்டி, என்ன சொல்றீங்க? எதுவுமே புரியலையே. அன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்க? என்ன ஏழை போட சொல்றாங்க, என்ன ஏழை போட சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? ஆமா, இருக்கிறதுலயே சுலபமான வேலைனா குறை சொல்றதுதான். அதனாலதான் சிலர் அதை சர்வ சாதாரணமா செய்யறாங்க. அவ்வளவுதான். பாட்டி, ஒரே நிமிஷத்துல எங்க குழப்பத்தை தீர்த்து வச்சுட்டீங்க. என்ன அறிவு கண்ண திறந்துட்டீங்க. உங்களை போய் நான் குறை சொல்லிட்டேனே. அதான் சொன்னாங்களே, குறை சொல்றதுதான் சொல்லலாம். எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம குழந்தைங்க ரொம்ப சுலபமா சொல்லி கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? இப்போ இந்த நாடகத்துல நடிச்சவங்களோட பேரை தெரிஞ்சுக்கோமா? அரசராக விதுன்ராம், அரசியாக பிரத்திகா, மந்திரி அணிலனாக ஆத்விக், மந்திரி நவீனனாக தர்ஷத், அரசியின் தோழியாக ரேஷ்மி, மூதாட்டியாக தனிஷா, முரசறிவிப்பாளராக மிதிலன், ஊர்க்காரராக இனியன், ஊர்க்காரியாக விதுனா. ஆடை அரங்க வடிவமைப்பு பிரியா ரஞ்சித் மற்றும் ரம்யா ராஜேந்திரன். இவர்களோடு உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்வது சபரி பரமசிவன். நன்றி. ராஜாவின் கேள்விக்கு விடை கிடைத்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக